Hello students, I am Ramanan. In the video class 12 exercise 5.5 sum number 6 பார்க்க போறோம். Cross section of a nuclear cooling tower is in the shape of hyperbola with the equation x square by 30 square minus y square by 40 square is equal to 1. இந்த hyperbola conditionல இருக்கக்கூடிய equation அவங்க கொடுத்தாச்சு. Okay. The tower is 150 meter tall. Diagram distance from the top of the tower to the center of the hyperbola இந்த பார்ட் அதாவது டாப் பார்ட் இதிலிருந்து இது வரைக்கும். ஓகே, இதிலிருந்து இது வரைக்கும் அவங்க சொல்ற விஷயம் ஹைட் எப்படின்னா from the distance from the base இங்க இருந்து பேஸ்ன்றது இந்த இடம் இல்லையா, இந்த பேஸ்ல இருந்து சென்டர் வரைக்கும் உள்ள distance from the base of the tower to the center of the hyperbola half of the distance அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாதி, இந்த பார்ட்ல பாதி தான் இந்த distance. இது 50 மீட்டர் அப்படின்னா இந்த பார்ட் 20 மீட்டர். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இதை டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்துக்கலாம். இதை 2 டைம்ஸ் ஆஃப் வருது பாருங்க, இது 2 டைம்ஸ் ஆஃப் டி அப்படி எடுத்துக்க போகிறோம். ஓகே, சம் ஒர்க் அவுட்டில் நம்ம இப்படி தான் போட போகிறோம். அடுத்ததா ஒரு ஸ்டேஜில் இப்போ நம்ம இந்த கிராஃப் பார்ட்டில் நம்ம இதை போட்டோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் நான் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் இந்த டவர் கூலிங் டவர்னுடைய டாப்ல இருந்து பேஸ் வரைக்கும் 150 மீட்டர் இது சம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் இந்த இடம் மட்டும்தான் நான் சொன்னேன் டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு சொன்னேன். இந்த பார்ட்டு அதாவது இந்த பார்ட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஏன்னா இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்ட் வந்து 20ன்னு எடுத்துக்கிட்டாக்கா இது 2 டைம்ஸ் வரும், அதாவது 40. இதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதில் பாதி இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சம்மில். ஓகே, ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக சில பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து ஆரிஜின் வச்சுக்கலாம், இது ஓ, இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஏன்னு வச்சுருக்கேன், இந்த பாயிண்ட்டை நான் பின்னு வச்சுருக்கேன். கொஸ்டினில் வந்து கேட்டது வேற ஒரு விஷயம், நம்ம இன்னும் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணலை. நம்ம கொடுத்துருக்கிற லாஸ்ட் லைன் நம்ம இன்னும் போவே இல்லை, இதில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே, சம்மோட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 150 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்னது ஏஓ அல்லது ஓஏ ப்ளஸ் ஓபி is equal to 150 மீட்டர் இல்லையா. ஓஏவோட வேல்யூ என்ன டி, ஓபியோட வேல்யூ என்ன 2d is equal to 150 மீட்டர். ஸோ 3d is equal to 150 மீட்டர் டோட்டல் பண்ணுறோம் இல்லையா. டோட்டலாக d is equal to 150 divided by 3. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் 50 மீட்டர், இந்த பார்ட் டிஸ்டன்ஸ் என்ன 50 மீட்டர். இங்கே வந்து 2dனாக்கா 100 மீட்டர் வரும். Okay, so look at the last line of this sum. Find the diameter of the top and the base of the tower. The top வந்து circular shapeல இருக்கும் இல்லையா, அப்போ அதுக்கு பாட்டமும் அதே மாதிரி தான் circular shapeல இருக்கும். இப்போ diameter அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு axis மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும், இதுல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வேணும் இல்லையா, இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வேணும்ன்றதுனால ஸோ தட் இஸ் இது இந்த பக்கம் பார்க்கும்போது அது என்னவா இருக்கும், எக்ஸா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்னோட டிஸ்டன்ஸ் நமக்கு இப்போ யாரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஒய் ஆக்சிஸ்னோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த பாயிண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்னோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியல, ஒய் ஆக்சிஸ்னோட ஹைட் நமக்கு தெரிஞ்சிருச்சு 50, எக்ஸ் கமா 50. ஓகே, அதே போல கீழே உள்ளது பார்த்தீங்கன்னாலும் நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்ல தான் இருக்கும் அந்த ஷேப் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து. அப்போ இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு நமக்கு, ஏன்னா இது டிஸ்டன்ஸ் 100ன்னு தெரிஞ்சிச்சு. இஃப் இட் இஸ் இந்த மைனஸ் வேல்யூ, இப்போ நான் இந்த பாயிண்ட் வந்து நான் ஒரு பின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் நான் கியூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் தெரியாது, -100ன்னு தெரியும். -100னா ரிவர்ஸ் போர்ஷன், அதாவது இந்த குவாட்ரண்ட் ஆக்சிஸ் ஒய் டேஷ் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -100. ஓகே, அப்போ இப்போ 2 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 2 பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி சம்மிலேயே கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன் இல்லையா, ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get ஆன்சர். we have 2 cases. கேஸ் 1 வந்து x, 15 வச்சு டாப்போடைய ரேடியஸ் கண்டுபிடிச்சிடும், இன்டூ 2 டயமீட்டர் கிடைச்சிடும். அதே போல கேஸ் 2ல பார்த்தீங்கன்னா x, -100 அது ரேடியஸ் கிடைச்சிடும் இன்டூ 2, வர்ற ஆன்சர் இன்டூ 2. கால்குலேஷன் பார்ட் ரொம்ப நமக்கு ஈஸி. ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் அது கிளியராக நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நமக்கு ஈஸி. ஓகே, கேஸ் 1 என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டாப் ரேடியஸ். ஓகே, டாப் ரேடியஸ் கிவன் ஈக்குவேஷன் எழுதலாம். x²
by 30 square minus y square by 44 square is equal to 1. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் பை 900 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 50 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர். ஓகே, இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 900 minus 50 square 2500, right, by 44 square 1936 is equal to 1. Okay, so x square by 900 minus இதனுடைய simplified value, இதை simplify பண்ணா 1.29. நான் ரெண்டு டெசிமல் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்ததா x square by 900 is equal to 1 plus 1.29. ரைட் சைடில் வந்துருச்சு 1.29. ஸோ இப்போ ஆட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 900 இஸ் ஈக்குவல் டு 2.29. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2.29 இன்ட்டு 900. இதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2061. நமக்கு தேவை எக்ஸ் தானே. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 2061, இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா x is equal to 45.39 meter approximately. ஓகே, அப்போ இதனுடைய டாப் ரேடியஸ் மட்டும் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ டயமீட்டர் ஆஃப் டாப் இல்லையா. அப்போ 2 into 45.39. okay, so இதனுடைய வேல்யூ 90.78 மீட்டர் approximately. okay, அடுத்ததா இப்போ கேஸ் 1ல தான் பார்த்துருக்கோம். அடுத்ததா கேஸ் 2. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 900 மைனஸ் ஆஃப் மைனஸ் 100 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 44 square is equal to. அடுத்ததா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். x square by 900 minus 10,000 divided by 1936 is equal to 1. okay, அடுத்த ஸ்டெப்பில் x square by 900 minus 5.16 is equal to 1. okay, x square by 900 is equal to 1 plus 5.16. x square by 900 is equal to 6.16. x square is equal to 6.16 into 900. okay, இதனுடைய multiplication value 5544. இது யாரோட வேல்யூ? x ஸ்கொயரோட வேல்யூ. x ஓட வேல்யூ ரூட் ஆஃப் 5544. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 74.45 ஆன்சர் வருது. இப்போ இதுக்கு அதாவது இது வந்து டாப் ரேடியஸ் இல்லையா, அதுதான் எதுனா டாப் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 74.45 மீட்டர். நமக்கு தேவை டாப் டயாமீட்டர் தானே இல்லையா. டாப் டயாமீட்டர் வந்து 74.45 into 2 இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் 148.9 மீட்டர் approximately. ஓகே, கொஸ்டினில் கேட்டிருந்த ரெண்டு விஷயம், டயாமீட்டர் ஆஃப் டாப் அண்ட் பேஸ் ஆஃப் த டவர். நம்ம இதை கரெக்டாக இது பை எக்ஸ்பிளனேஷன் நம்ம இதை தெளிவாக போட்டாச்சு. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.